பண்டாரவளையில் நேற்று அரசாங்கத்தால் கையளிக்கப்பட்ட வீட்டு உரிமைகளை வழங்கும் நிகழ்வானது வெறும் காகிதத்தாள்களை காண்பிக்கும் விளம்பர நிகழ்வாக பார்க்க வேண்டியுள்ளது என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் பார்லமென்ட் உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதுதொடர்பில் அவர் தனது முகப்புத்தகத்தில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, இந்நிகழ்வானது 2000 வீடுகளை கையளிப்பதற்காக மாறாக வெறுமனவே 2000 காகிதங்களை கையளிப்பதை காட்டும் விளம்பர நிகழ்வாக அமைந்திருக்கிறது. இந்த காகித ஆவணத்தை வழங்கும் நிகழ்வுக்கு எந்த தேவைப்பாடும் கிடையாது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சியை பொறுப்பேற்று ஒரு வருடம் கடந்துள்ள நிலையில் இந்த அரசாங்கத்தால் மலையக மக்களுக்கு எந்த ஒரு வேலை திட்டமும் முன்னெடுக்கப்படவில்லை என்ற உண்மையை திசைதிருப்பும் தந்திரோபாயமாகவே இது அமைந்திருக்கிறது. மாறாக சம்பள அதிகரிப்பு, விடைப்பு, உட்கடமை அபிவிருத்தி என வாக்குறுதி அளிக்கப்பட்ட எந்த ஒரு வேலை திட்டமும் முன்னெடுக்கப்படவில்லை என்பதே உண்மை என ஜீவன் தொண்டமான் அவர்கள் நேற்று தினம் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் இவ்வாறான ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அதே போல மனோ கணேசன் எம்பி அவர்களும் நேற்று தெரிவித்த கருத்து இன்றைய தினம் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம். இன்றைய தினம் அவர் தெரிவித்த கருத்து வீரகேசரி பத்திரிகையில், அரசாங்கத்தின் தோட்டங்களில் சம்பளத்தை முதலில் அதிகரியுங்கள், ஜனாதிபதிக்கு மனோ கணேசன் ஆலோசனை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. தமிழன் பத்திரிகையில் சம்பள சூத்திரம் என்ன, தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் கேள்வி என்பதாக அதற்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் பார்க்கலாம். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதி தனியார் தரப்போடு பேச்சுவார்த்தை ஈடுபடுவதற்கு முன்னர் அரசு நிர்வாகத்தின் கீழ் உள்ள 3 தோட்டங்களில் தொழிலாளர்களது சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் வலியுறுத்தி இருக்கின்றார். எனவே பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் வருட இறுதிக்குள் வழங்கப்படும் என்ற ஜனாதிபதியின் அறிவிப்பை தாம் வரவேற்பதாக குறிப்பிட்டு தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தரத்தில் இவ்வாறு தன்னுடைய இந்த பதிவேற்றத்தை அவர் செய்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் மேலும் சில விடயங்களை இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக இன்று அடிப்படை ஊதியம் 1350 ரூபாய் என்பது கேள்விக்குறியாக காணப்படுகிறது. ஜனாதிபதி அடிப்படை ஊதியத்தை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளாரா அல்லது விதிமுறைகள், வருகை மற்றும் பிற ஊக்கத்தொகை போன்ற கூடுதல் கொடுப்பனவுகள் மூலம் இந்த உயர்வு வருமா? தனியார் தரப்போடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பு அரசின் கீழ் உள்ள 3 தோட்டங்களில் உள்ள தொழிலாளர்களின் ஊதியத்தை முதலில் அதிகரிக்குமாறு நான் ஜனாதிபதியுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அடிப்படை ஊதியம் மட்டுமே ஊழியர் சேமலாம நிதியின் பங்களிப்பு இருக்கிறது, கொடுப்பனவுகள் அல்ல என்பது உண்மை. தனியார் தரப்புகளின் நிரந்தர நிலைப்பாடு எப்போதும் கடுமையானது. தொழிலாளர்கள் அதிக விதிமுறைகளை பூர்த்தி செய்தால் அவர்கள் அதிக ஊதியம் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அவர்களின் சூத்திரம் எளிமையானது, அதிக விதிமுறைகள் அதிக ஊதியம். எனவே ஜனாதிபதியின் சூத்திரம் இந்த அணுகுமுறையை பின்பற்றினால் அது ஒன்றும் புதிதல்ல. இருப்பினும் தொழிலாளர்கள் பெரும்பாலும் அதிக விதிமுறைகளை பூர்த்தி செய்ய தவறிவிடுகிறார்கள். ஏனெனில் பயிர் பல தசாப்தங்களாக புறக்கணிக்கப்பட்டு குறைந்த உற்பத்தியினை ஏற்படுத்துகிறது. ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியிலான எங்கள் புரிந்துணர்வுப்படி தமிழ் போக்கூட்டணியுடன் நிலப்பாடு உறுதியாக உள்ளது என்பதாகவும் நேற்று தினம் அவர் தன்னுடைய இந்த பதிவையும் விட்டிருந்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணும். எனவே ஜனாதிபதி சம்பளத்தை அதிகரிப்பதாக கூறுகிறார். எந்த அடிப்படையில், என்ன சூத்திரம் என்பதாக அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எனவே பார்க்கலாம். நவம்பர் 30ஆம் தேதிக்கு முன்னர் அரசாங்கம் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தொடர்பான சம்பளம் தொடர்பான இறுதி முடிவை எடுக்க வேண்டும். எனவே அதன் போது எப்படியான முடிவுகள் வருகிறது, சம்பள அதிகரிப்பு சாத்தியப்படுகிறது என்பது தொடர்பாக நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.